இன்னொரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டுல. கேட்கவே ரொம்ப வெட்கமாவும், ரொம்ப அவமானமாவும் இருக்கு. நம்ம 2026ல இருக்கோம். ஆனா, இன்னும் கூட இந்த மாரி சம்பவம்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணுமா? கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேல வந்து வாய மூடிட்டு தான் இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. இந்த பிக்சர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் சினிமாவா? நிஜமா தானான்னு பார்க்கவே பக்குன்னு இருக்கு. ரொம்ப பெரிய பசங்க இல்ல. 19, 20 வயசு பசங்க தான். அந்த பசங்கள பார்க்கும்போதே வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கு எனக்கு. இந்த சம்பவம் எங்க அரங்கேறிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துல தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சாத்தான்குடி அப்படின்ற கிராமத்துல வந்து இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. பொண்ணு பார்த்தீங்கன்னா, பிரியதர்ஷினி 19 வயசு பாப்பா தான். பையன் பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் 20 வயசு. ஸோ எப்பவும் போல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வேற சமூகம். ஸோ அது பிடிக்காதவங்க வந்து அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்து அத வந்து சூசைட் மாரி வந்து ஒரு கொட்டாயில வந்து தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு இப்ப வந்து எல்லாராலயும் வந்து அவங்க அப்பா, அம்மாவாலயும் சொல்லப்படுது. பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இது என்ன உண்மைன்னு தெரிய வரும். ஸோ ரொம்ப சின்ன பசங்க 19, 20 வயசு தான். இன்னும் லைஃப் எவ்வளவோ இருக்கு. வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இன்னும் கூட நம்ம வந்து இந்த மாரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆ விவேக் சாருமே வந்து சொல்லி சொல்லி ஓஞ்சி அவருமே வந்து இறந்தே போயிட்டாரு. 1000 பெரியார் வந்தாலும் உங்களலாம் திருத்த முடியாது. பட் இதுக்கு மேல வந்து எத்தன பேரு எவ்ளோ படம் எடுத்தாலும், இல்ல எவ்ளோ சொன்னாலும் எத்தன பேருக்கு என்ன புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது எப்ப ஸ்டாப் ஆக போதுன்னும் வந்து எனக்கு தெரியல.